இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொரியாசிஸ் பத்தி தாங்க பேச போறோம். நிறைய பேஷண்ட் என்ன கம்ப்ளைண்ட்ல வருவாங்கன்னா, டாக்டர் எனக்கு இந்த தோல்ல ஹார்டா ஸ்கின் இருக்கு, எப்பவுமே இச்சிங் அதிகமா இருக்கு, தூள் தூளா விழுந்துட்டே இருக்கு, அப்படியே மீன் செதில் மாதிரி விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சோ நான் உங்க டாக்டர் பாரதி, சீஃப் கன்சல்டன்ட் ஏஎல் ஆரோக்கியா ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர்ல இருந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. சோ சொரியாசிஸ் வரவங்க நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இது மாறவே மாறாதா, இது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷனா, எனக்கு லைஃப் டைம் வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கணுமா, கோல்டு கிளைமேட் வரும்போது சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஆனா நம்ம ரியலா இப்ப இருக்கிற சயின்டிபிக் ரீசன்ஸ் எல்லாமே டெப்தா பார்த்தோம் அப்படின்னா, பேஷண்டோடைய ரூட் காஸ், அதாவது எதனால அவங்களுக்கு சொரியாசிஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டா கிளியர் பண்ண முடியுங்க. சோ என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் கேஸ் ஹிஸ்டரி எடுக்கும் போது அவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏதாவது இருக்கா, அது சம்பந்தப்பட்ட தோல் வியாதிகள் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அதனாலதான் அந்த காலத்திலே முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்ப சொரியாசிஸ் பேஷண்ட்க்கெல்லாம் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்ல விரேஜனம் கொடுப்பாங்க. சோ வயிறு கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தோல் பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. சொரியாசிஸ் இருக்கவங்க எல்லாம் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பெட்டர் ஆயிடும், அதை வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் வரும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ் அதிகமா இல்லாததும் பிளஸ் சம்டைம் கெட்ட பாக்டீரியாஸ் அதிகமா இருக்கிறது, அதாவது பாக்டீரியல் ஓவர் குரோத் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதனால அதிகமா பாதிக்கப்படுவாங்க. கிட்டத்தட்ட 60% மக்கள் இந்த வயிறு சம்பந்தப்பட்டமான சொரியாசிஸ்னால அஃபெக்ட் ஆயிடுறாங்க. வயிற்றுல சொரியாசிஸ் வரது கிடையாது. ஆனா நம்ம தோல்ல என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸசிவ் செல் growth இருந்துட்டே இருக்குங்க. அதாவது செல் அணுக்கள் அதிகமாக அதிகமாக அந்த தோல் உறிஞ்சு உறிஞ்சு பீலாய் கீழே விழுந்துட்டே இருக்கும் இல்லையா. சோ அது வரதுக்கான ஒரு ரீசன், ஒரு ட்ரிகர் இருக்கணும் இல்லையா, ஒரு காஸ் இருக்கணும். அந்த காஸ் எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வயிற்று பகுதியில தான் இருந்து வரும். சோ நம்மளுடைய வயிற்று பகுதியில வயிறு பகுதி இருக்கும், பெருங்குடல் இருக்கும், சிறுங்குடல் இருக்கும் இல்லையா. இந்த சிறுங்குடல் பகுதியில தான் அதிகமான பாக்டீரியாஸ் இருக்குங்க. சோ அது ஸ்மால் இன்டெஸ்டைன் பாக்டீரியல் ஓவர் குரோத்னு சொல்லலாம். இல்லன்னா சம்டைம் ஃபங்கஸ், இந்த பூஞ்சை, நம்ம நாக்கெல்லாம் நீட்டினோம்னா அவங்களுக்கு நாக்கெல்லாம் வெள்ளையா இருக்கும். அவங்களோட வாய் பாத்தீங்கன்னா பற்கள்ல இடுக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா இருக்கும். அங்கங்க இந்த வாய்க்கு உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளையா ஒட்டிட்டு இருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால சொரியாசிஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா சம்டைம் இந்த கொக்கி புழு, நாடா புழு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, புழுக்கள், பாரசைட்ஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி புழுக்கள்னால வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குங்க. சோ அதே போல பாத்தீங்கன்னா ஐஎம்ஓன்னு சொல்லுவோம், இன்டெஸ்டைனல் மெத்தோஜெனிக் பாக்டீரியானாலையும் இதெல்லாம் வரலாம். அது போல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபுட் இன்டேக்னாலையும் வரலாம். என்ன மாதிரியான ஃபுட் இன்டேக்ல வரலாம் அப்படின்னு நம்ம பேஷண்ட் கிட்ட கேட்டோம்னா, டாக்டர் நான் மீன் சாப்பிட்டேன், எனக்கு அப்பத்துல இருந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. நிறைய பேர் சொல்றாங்க இந்த கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த ஃபுட் மட்டும் தான் ரீசனா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. நீங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு வகையான சுகர் கூட காரணமா இருக்கலாம். சுகர்னா நான் மீன் பண்றது சர்க்கரையை மட்டும் கிடையாதுங்க, நீங்க எடுத்துக்கக்கூடிய சாப்பாடினுடைய அளவு. சோ சாப்பாடு நீங்க வெள்ளை ரைஸ் அதிகமா எடுத்துட்டு இருக்கீங்க, கார்போஹைட்ரேட் அதிகமா எடுத்துட்டு இருக்கீங்க, வெளியில போய் வடை பஜ்ஜி அதிகமா சாப்பிடுறீங்க, இல்ல சமோசா மாதிரியான பொருட்கள் சாப்பிடுறீங்க, பேக்கரி ஐட்டம் சாப்பிடுறீங்க, இதெல்லாம் சாப்பிடும் போது அதிகமா சுகர் நம்ம பாடியில அதிகமாகும். சோ அந்த சுகர் இன்டேக் என்ன பண்ணும்னா உங்களுடைய ஹிஸ்டமினுடைய ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தும். ஹிஸ்டமின் என்ன பண்ணும், உங்களுடைய அலர்ஜியை ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ அதனால உங்களுடைய சுகர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடணும். அதே போல பாத்தீங்கன்னா நீங்க பேக்கரி ஐட்டம்ஸ் அதிகமா சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குளூட்டன் அலர்ஜி வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. உங்களுடைய குடல் பகுதியில குட்டி குட்டியா ஓட்ட மாதிரி போட்டு நீங்க சாப்பிடுற சாப்பாடெல்லாம் ப்ராப்பரா டைஜஷன் ஆகாம டைரக்டா சர்க்குலேஷனுக்குள்ள போய் அதனாலயுமே சொரியாசிஸ் வரும். சோ இந்த குளூட்டன் சம்பந்தப்பட்ட பொருட்களை எடுத்துக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்கட், பிரெட், கேக் இதெல்லாமே அதிகமா எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான சான்ஸும் இருக்கு. அதுவும் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இல்ல சீலியாக் டிசீஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வயிறு சம்பந்தம் சாப்பிட்டோன்னா மோஷன் போயிடுது. சம்டைம் மோஷன் போகும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு, எப்பவுமே எனக்கு 3 நாள் 4 நாள் ஆனாலுமே எனக்கு மோஷனே போக மாட்டேங்குது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது உங்களுடைய ஆட்டோ இம்யூன் டிசீஸோட கனெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு பேஷண்ட் எல்லாம் கேட்டோம்னா அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன் பாத்தீங்கன்னா உங்களுடைய
குடல் பகுதியில ஏற்படக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் தான் உங்களோட வியாதிகள், எல்லா வியாதிகளுக்கும் ஒரு மிக முக்கியமான ரீசன். அதுவும் ஸ்பெஷலா இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு. சோ அதனால நீங்க அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, பேக்கரி ஐட்டம்ஸ் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் இந்த சிரப்ஸ் மாதிரி எடுத்துக்குவாங்க, இல்ல வந்து கோக்கு, ஃபேண்டா இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்குவாங்க. அதெல்லாமே ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் வந்து உருவாக்கும். அது போக பாத்தீங்கன்னா சில பேஷண்ட்ல வந்து எப்பவுமே ஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அவங்க வந்து ப்ராப்பரா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கவே இருக்காது. சோ ஒரு இடத்துல நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்க கொடுக்க அங்க வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நடந்திருக்கு, டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னா அதை வந்து சரி பண்றதுக்கு எக்ஸசைஸ் ரொம்பவே உதவியா இருக்கும். அதே போல நம்ம ஓவர் ஈட் பண்றோம், ஓவர் வெயிட் போடுது, இதெல்லாமே வந்து இன்டைரக்ட்லி ஒரு காசையும் எடுத்துட்டு வருங்க. சோ அதனால பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லவே இல்ல, நான் எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்க, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டே இருக்க அப்படின்ற பேஷண்ட் நிறைய பேத்துக்கு வந்து இந்த சொரியாசிஸ் வர்றதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஏன்னா அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் பண்றதுக்கு அவங்களுக்கான ஒரு ஹாப்பியா ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து அவங்க கிரியேட் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க பாடியில வந்து கார்டிசோல் ஹார்மோன் வந்து அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். அந்த கார்டிசோல் ஹார்மோன் என்ன பண்ணும்னா உங்களுடைய மைக்ரோபயோம், அதாவது வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ வந்து ஓவர் growth பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிடும். அதுவுமே ஒரு இன்டைரக்ட் காஸ். அதை தவிர்த்து என்னெல்லாம் இருக்கலாம் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேத்துக்கு உங்களுடைய கல்லீரல் லிவர்ல வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நடக்குங்க. சோ அந்த மாதிரி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நடக்கும் போது லிவர்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எஸ்ஓடின்னு சொல்லுவோம், குளூட்டோதயான் சொல்லுவோம், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே வந்து செக்ரீட் ஆகாம நம்மளுடைய பாடியில அகைன் வந்து ஒரு ட்ரிகர் வந்து இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுமே அதிகமாகும் போது நம்மளோட ஸ்கின்ல வந்து ஒரு ட்ரிகர் வந்து அங்க இன்ஃப்ளமேஷன், அதாவது ஸ்கின்ல வந்து உள் வீக்கம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் சொரியாசிஸ் வந்தவங்க அந்த இடத்துல எல்லாம் தொட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும், ரெட்டா இருக்கும், ஸ்கின்னை சுத்தி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா உங்க பாடியில வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கு. அந்த இன்ஃப்ளமேஷனுக்கு காஸ் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அந்த மாதிரி குளூட்டோதயான் எல்லாமே கம்மியா இருக்கு அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ற ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இல்ல வந்து மெடிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெட்டர் ஆயிடுவீங்க. இன்னும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விட்டமின் டி டெபிஷியன்ட் இருந்ததுனாலும் உங்களுக்கு சொரியாசிஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த வேர்ல்டு வைடா 10% மக்கள் வந்து விட்டமின் டி டெபிஷியன்சினால வந்து உங்களுக்கு வந்து சொரியாசிஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்ல சொல்லிருக்காங்க. சோ அதனோட ஒரு பேப்பரும் நான் உங்களுக்கு லிங்க்ல கொடுக்குறேன் பாருங்க இந்த போட்டோல. சோ விட்டமின் டி டெபிஷியன்சினால என்ன மாதிரியான இந்த சொரியாசிஸ்க்கும் விட்டமின் டிக்கும் எவ்வளவு ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு பாருங்களேன். சோ விட்டமின் டி பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில வந்து ஸ்டீராய்டு ஹார்மோன் மாதிரி செயல்படுதுங்க. சோ அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஸ்டீராய்டு மெடிசனுடைய ஒரு மேஜிக்கலான ஒரு எஃபெக்ட் என்னன்னா, எடுத்துட்டா உங்களுக்கு வலி இருக்கு, நீங்க ஸ்டீராய்டு எடுத்துட்டீங்கன்னா அந்த வலி எல்லாம் அப்படியே போயிடும். அதே போல உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, ஸ்டீராய்டு எடுத்துக்கிறீங்கன்னா டக்குன்னு ஒரு 1 வீக்லயே அது சப்சைட் ஆயிடும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கக்கூடியதா ஸ்டீராய்டு மெடிசன்ஸ். சோ அதே போல நம்ம நேச்சுரலா எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம ஸ்டீராய்டு மாதிரியே செயல்படக்கூடிய ஒரு விட்டமின் தான் நம்ம வந்து விட்டமின் டின்னு சொல்லுவோம். அதனாலதான் வெயிலுக்கு அதிகமா எக்ஸ்போஷர் ஆகுங்க, விட்டமின் டி வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. சோ நம்ம இதுல இருந்து என்ன தெரியுது, எதுக்காக இவ்வளவு டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களோட ஃபுல் கேஸ் ஹிஸ்டரி எடுத்துட்டு அதுல அவங்களுக்கு என்ன ரூட் காஸ்னால இந்த சொரியாசிஸ் வந்திருக்கு. சில பேஷண்ட்ல சம்டைம் அவங்க யூஸ் பண்ற சோப், டிட்டர்ஜென்ட்ஸ், அவங்க பாத்திரம் விளக்குறாங்கன்னா நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, டாக்டர் நான் பாத்திரம் விளக்கல, வீட்டுல வந்து மேடு இருக்காங்க அவங்க விளக்கிக்கிட்டாங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை வருது இல்ல, நான் என்னைக்கு பாத்திரம் விளக்குறேன்னா அடுத்த நாள் வந்து எனக்கு இங்கெல்லாம் இச்சிங் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து டிட்டர்ஜென்ட்ஸ்க்கு வந்து அலர்ஜிக்கா இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம தலைப்பகுதியில வந்து சொரியாசிஸ் இருக்கு அப்படின்னா ஸ்கால்ப் சொரியாசிஸ்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அது வந்து ஃபங்கல் ஓவர் growthனால இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்னாலயும் அதிகமா இருக்கலாம். சோ ஃபங்கல் ஓவர் growthன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, செபோரிக் டெர்மடைட்டிஸ்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். அதாவது அவங்களுக்கு டாண்ட்ரஃப் மாதிரி ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிக்கும். அந்த டாண்ட்ரஃப் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அந்த ஃபங்கல் வந்து லோக்கலைஸ்டா ஒரு இன்ஃப்ளமேஷனை உருவாக்கி 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 அது வந்து அதிகப்படுத்துங்க. சோ அப்படி வந்து ப்ராப்பரா அந்த ஃபங்கஸை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலனாலும் வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. சோ என்ன காஸ்னால அவங்களுக்கு வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும், அது வந்து நம்ம கிளியரா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்டுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியும் ஆயிருந்திருக்காங்க. சோ இத பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுங்க. சோ உங்களுக்கு என்ன மாதிரியான சொரியாட்டிக் இருக்கு, அதை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன். அதே போல பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீட்லயே இருந்து இதெல்லாமே நம்ம ஏதாவது கரெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, ப்ராப்பரா தூங்குறீங்களான்னு பாருங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட ஃபுட், அதாவது நம்மளோட வயிற்று பகுதி தான் நம்மளோட இம்யூன்
சிஸ்டத்தை கட்டுப்படுத்தி அதை வந்து கட்டுக்கோப்பா வச்சு அதை வந்து ப்ராப்பரா வேலை செய்ய வைக்கிறது நம்மளோட வயிற்று பகுதி தான். சோ அந்த வயிற்று பகுதியில நம்ம தேவையில்லாத குப்பை மாதிரி ஏதாவது ஃபுட் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட இம்யூன் சிஸ்டம் இப்போ இல்லைனாலும் ஏதாவது ஒரு வகையில வந்து டேமேஜ் ஆயிட்டு இருக்கும். இது சொரியாசிஸ் மட்டும் கிடையாதுங்க. ஒவ்வொரு வெயிட் ஆகலாம், தைராய்டு வரலாம், உங்களுக்கு வந்து டயபெட்டிக் வரலாம், பிசிஓடி வரலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ வந்து கண்டிப்பா கொண்டு வந்துட்டே இருக்கும். அதுலயும் ஸ்பெஷலா இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் இல்ல வந்து இந்த மாதிரி ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா லைஃப் டைம் வரைக்கும் திரும்ப 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 ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ நம்மளோட வயிற்று பகுதியை கிளியரா வச்சுக்கணும். ரெகுலரா மோஷன் போறோமா, மோஷனோடைய அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறது வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லூஸ் டூல்ஸா இருக்கா, ரொம்ப கெட்டியா போதா, இது எல்லாத்தையுமே நம்ம மானிட்டர் பண்ணணும். ரெகுலரா போறோமா, சாப்பிட்ட உடனே மோஷன் போயிடுதா, ஏதாவது ஃபுட்டுக்கு அலர்ஜி இருக்கான்னு பாக்கணும். அதே போல புரோட்டீன் அதிகமா இருக்கிற ஃபுட் எல்லாமே சம்டைம்ஸ் சில பேஷண்ட்டுக்கு வந்து அலர்ஜியை உருவாக்கும். பால், சிக்கன், மட்டன், ஃபிஷ் இதெல்லாமே அலர்ஜியை உருவாக்கும். சோ அதெல்லாமே அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சோ உங்களோட பாக்டீரியல் growth வந்து நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சமா கத்தாழை ஒரு டப்பால எடுத்துக்கங்க, பாட்டில்ல எடுத்துக்கங்க, ஒரு கண்டெய்னர்ல. சோ பாதி அளவுக்கு வந்து கத்தாழைய ஃபில் பண்ணி வச்சிடுங்க. அதே போல ஈக்குவலா ஒரு குவான்டிட்டியில வந்து நாட்டு சர்க்கரையை எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து ஆப்பிள் சைடர் வினிகரை ஊத்தி ஒரு 5 நாளைக்கு வந்து அப்படியே அடைச்சு வச்சிடுங்க. சோ அதுல வந்து நல்ல பாக்டீரியா வந்து growth ஆக ஆரம்பிக்கும். சோ அதை வந்து நீங்க 21 நாளைக்கு டெய்லியும் மார்னிங் ஈவினிங் வந்து எம்டி ஸ்டொமக்ல எடுத்துட்டு வரது வயிறு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு வந்து சொரியாசிஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். அதே போல நீங்க பழைய சாதம், ஃபர்மெண்டட் ஃபுட், ஃபர்மெண்டட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே போல விட்டமின் டி வந்து நமக்கு டெபிஷியன்டா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து காலையில ஒரு 1 மணி நேரம் நல்லா வெயில்ல ஸ்பெண்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னா பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட விட்டமின் டி செக் பண்ணிட்டு சப்ளிமெண்ட்ஸா எடுத்து பாருங்க. சோ இதெல்லாம் என்ன பண்ணும்னா நேச்சுரலா உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது தாண்டி இன்டெப்தா என்ன ரூட் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா கம்ப்ளீட் ரெக்கவரி இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் Facebookல ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச்.